பையனை வந்து 1,00,000 ரூபா பைக் கேட்குறாமா, பொண்ணுங்க நீங்கள் 2,000 ரூபா டாப்ஸ் எடுத்து கொடுத்தாலே சந்தோஷமாயிருவீங்க. எதிராணியில் உள்ளவங்கலாம் வடிவேல் மாதிரி கையில் மைக்கு கிடச்சா என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆண்கள் அழகு, பெண்கள் பேரழகு. When a girl is alone with you, that is not your opportunity, that is your responsibility ன்னு சொல்லி வளர்க்குறான். அன்னைக்கு அந்த மாற்றமே. சுமை என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரிவதற்கு முன்பாகவே எங்கள் பசங்க மேலே போட்டுறாங்கப்பா. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் நான் ஆளுறேன் அப்படின்னு. ஒரு பொண்ணும் பையனும் சும்மா ஒரு காரிடோரில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற எத்தனை பேர் ஒரு நல்ல விதத்தோட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆணுக்கு ஒரு அவமானம்னா அது அவனோட போச்சு, பெண்ணுக்கு ஒரு அவமானம்னா அந்த தலைமுறையே போச்சு. மெக்கானிக்கல் ஒரு பொண்ணு எடுத்துட்டான்னா அவளுக்கு என்னத்துக்கு மெக்கானிக்கல், என்ன செய்ய போறா அவ? சொன்னாங்க மெக்கானிக்கலுக்கு வந்து எனது பொண்ணுங்க வரது இல்லை, ஏன் மெக்கானிக்கல பொண்ணுங்கள்னு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் யாரை வளர்க்க சிரமப்படுகிறார்கள், ஆண்களையா பெண்களையா? மங்கையாய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாரதி கூறினார். உங்களுக்கே தெரியும் பெண்களை வளர்க்கறதுக்கு தான் பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு. அந்த காலத்தில் ஒரு பொண்ணு பிறந்தாலே ஐயோ பொண்ணு பிறந்துருச்சா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாரும் சொல்கிறது தான். ஏன்னா நம்மளே உங்கள் வீட்டில் கேட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பொண்ணு பிறக்கிறா அப்படின்னா அவள் பிறந்த அடுத்த செகண்டே அவள் இப்படி தான் இருக்கணும், அவள் லைஃப்பில் இந்த இதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு கூட்டம் எப்போவுமே. ஒரு பையனாக இருந்தான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். இப்போது ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு 24 இல்லை 23 வயசு ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து போயிட்டு அவங்க வீட்டில் சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து சயின்டிஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் அதுக்கு சம்மதம் சொல்லுவாங்க? ஆஃப்கோர்ஸ் சம்மதம் சொல்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் ஒரு 100ல் ஒரு 50% சம்மதம் சொல்கிறாங்கன்னா 50% கன்ஃபார்மாக வேண்டாம், இல்லை 24 வயசில் உனக்கு கல்யாண வயசு, நீ கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த பொண்ணை அவள் இஷ்டத்துக்கு வாழ விட முடியலையே அப்படின்ற கஷ்டம் வந்து பெற்றோர்களுக்கு தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ ஒரு பொண்ணும் பையனும் சும்மா ஒரு காரிடோரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்குற எத்தனை பேர் ஒரு நல்ல விதத்தோடு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக நிறைய பேர் அதை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு பின்னாடி கண்டிப்பாக அதை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அப்படி தப்பாக பேசி ரூமர் க்ரியேட் பண்ணுறது அந்த பையனை வந்து எவ்வளோ பாதிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பொண்ணை நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு நாடு வந்து எப்போ முழுமையாக ஃப்ரீடம் அடையுது அப்படின்னா ஒரு பொண்ணு என்னைக்கு நைட்டு வந்து தனியாக ரோட்டில் நடந்து பயமே இல்லாமல் நடந்து போகிறாளோ அன்றைக்கி தான் ஃப்ரீடம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு பெண் வந்து பருவம் அடைந்த பிறகு தான் அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா நினைப்பாங்க. ஆனால் இப்போது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவளை வந்து எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அந்த ப்ரெஷர் தான் ஜாஸ்தி இருக்குது. ஒரு பையன் அப்படின்னா அவனை இப்படி வளர்த்தா போதும் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணை வந்து இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், அது சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றத தவிர மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க கிட்டேருந்து எப்படி என் பொண்ணை வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் ஜாஸ்தி. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கு தான் நிறைய ப்ரெஷரும் டென்ஷனும் இருக்கும். இப்போ ஒரு பையனையும் பொண்ணையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் காமனாக தான் கொடுப்பாங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே செலவுன்னு தான் வச்சுக்கோங்களேன். மேரேஜ் சில காஸ்ட் பற்றி பேச வேண்டாம், பட் சில இதில் வந்துட்டு பொண்ணுக்கு தான் நிறையா செலவு பண்ணணும், பையனுக்கு தான் நிறைய செலவு பண்ணணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு பொண்ணுக்கு தான் நிறையா செலவு பண்ணுவாங்க. அப்போது கஷ்டம் வந்து ஆப்வியஸாக பேரண்ட்ஸ்க்கு தான். மோர் தேன் திஸ் ஒரு பெண் அப்படின்றவ வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷனை க்ரியேட் பண்ணக்கூடியவங்க. பொண்ணு பிறந்திருந்தா நிறையா கான்ட்ரவர்சிஸ் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பொண்ணையோ இல்லை பையனையோ பெற்றெடுத்ததே ஒரு தாய் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களோட கஷ்டம் வந்து அவங்களுக்கு தான் புரியும், ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண போகிறவங்க, ஓகேவா? ஸோ அவங்கள வந்து ஒரு நல்ல முறையில் நல்ல ஒழுக்கமான முறையில் வளர்த்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் ஒழுங்காக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு பெண்ணை வளர்ப்பது தான் கஷ்டம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். ஆண் பிள்ளைகளை வளர்ப்பது கடினமா, பெண் பிள்ளைகளை வளர்ப்பது கடினமா? பிள்ளைகளை வளர்ப்பதே கடினம்தாங்க, இதில் என்ன டவுட்டு? இந்த ஒரு கேள்விக்கு பயந்துட்டே இளம் கப்பிள்ஸ்லாம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே பயந்துட்டு ஒரு நிலைமையில் இருக்காங்க இப்போது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தலைப்பு. ஸோ இந்த தலைப்பிற்காகவே நம்ம ஒரு பெரிய பாராட்டு கொடுத்தாகணும். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 ஒரு 10 வருஷத்தில் நம்ம எல்லாருமே பெற்றோர் ஆக போகிறோம் தானே, ஆகும்ல? ஸோ அப்போ நமக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு ஆண் பிள்ளையை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை நான் யோசிச்சு தியானிச்சு பார்த்ததுல கொஞ்சம் சிந்தனைகள் வந்துச்சு. அதை அப்படியே இங்கே கொஞ்சம் சிந்திட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ சிந்துறதுக்கு முன்னாடியே சிந்திட்டாங்க நிறைய பேர். அதை நம்ம அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு அலச வேண்டாமா? எப்படி பேசுகிறாங்க, எனக்கு அப்படியே அங்கே உட்காந்து என் கண்டென்ட்டே மறந்துடும் போல் அப்படி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு முன்னாடி பேசின என்னோட தோழி வந்து வேற லெவலுங்க, பிச்சு உதறிட்டாங்க, அப்படி பேசுனாங்க. அவங்க பேசுனதில் ஒரே ஒரு கருத்து மட்டும் என்னை வந்து உனக்கு மனசாட்சி இருக்காமா அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காரிடோரில் நின்று பேசிகிட்டு இருக்காங்களாமா. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுமா? ஐயோ எல்லாரும் 2 பேரும் தப்பாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களேன்னு தோணுமா. ஸோ அதனால் பாதிக்கப்படுறது யார்? அந்த பொண்ணு தானே. எங்கள் பசங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? கேட்குறேன். ஒரு பொண்ணும் பேசுவாங்க, ஒரு பையனும் பேசுவான். அந்த ஒரு பொண்ணும் பார்ப்பா, ஒரு பையனும் பார்க்கத்தான் செய்வான். அந்த பொண்ணு 10 பேரை பார்த்தா கூட அது வெளியே தெரியாது. ஆனால் எங்கள் பசங்க என்ன பண்ணுறது, நல்லவங்க. ஒரு பொண்ணு பார்த்தாலும் அது ஊருக்கே தெரியும். ஒரு பொண்ணு அவங்க பார்த்தாலும் சைட் அடித்தாலும் ரசித்தாலும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருதே. நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நல்லவங்களாக வளர்ந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கும் அது பாதிக்கப்பட தான் செய்யுது. ஆனால் அவங்க அது தைரியமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே களங்கமே இல்லை, சுத்தமாக இல்லை. எதிரணியில் உள்ளவங்கெல்லாம் வடிவேல் மாதிரி கையில் மைக்கு கிடச்சா என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பேசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பெண்மையை முழுமையாக்குவதே ஒரு ஆணின் கடமை. அந்த கடமையை அந்த பையனுக்கு புரிய வச்சு வளர்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்போ உங்களுக்கு புரியாது. பேசின பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவங்க ஒரு பெற்றோராக மாறும்போது அந்த வழி அவங்களுக்கு புரிய வரும். இந்த பிரச்சனை இப்போ ஆரம்பிக்கலைங்க, முதல்ல மனுஷன் உருவானப்பவே ஆரம்பிச்சது. நம்ம ஆதாம் அண்ட் ஏவாள் எடுத்துக்கோங்க. ஆதாம் அவர் பாட்டுக்கு தானே இருந்தார். இந்த கனியை போய் சாப்பிடுன்னு யார் சொன்னா? ஏவாள் தானேவா சொன்னீங்க. ஸோ அப்போவே இது ஆரம்பிச்சிருச்சு, அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தா. ஆனால் முக்கியமாக முதல்ல என்னோட தோழி ஆரம்பித்தாங்க, உங்களுக்கே தெரியும் பெண்களை வளர்ப்பது தான் கடினம். அவங்களுக்கே தெரியும்னா நீங்கள் ஏமா இங்கே உட்காந்துருக்கீங்க? அவங்களுக்கே தெரியும் தானே. ஒரு வீட்டில் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது, ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்ததும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எல்லாரும் கள்ளிப்பால் வச்சு கொள்வாங்கன்னு பேசினோன்னா நம்ம தான் முட்டாள். சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட சிந்தனைகள் எப்படி இருக்குன்னா, இந்த பெண் குழந்தை நான் எப்படி வளர்க்க போகிறேன், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோன்ற சுமையும் சிந்தனையும் அவர்கள் மேலே விழுகிறது, பெற்றோர்கள் மேலே விழுது. ஆனால் அதே வீட்டில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பையன் பிறந்துட்டான்ப்பா, அவன் பார்த்துப்பான் என் குடும்பத்தை, தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருவான், அக்காவுக்கு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிருவான்ற சிந்தனையும் சுமை என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரிவதற்கு முன்பாகவே எங்கள் பசங்க மேலே போட்டுடுறாங்கப்பா. என்ன பண்ணுவாங்க? ஸோ ஒரு பிறப்பில் இருந்து சரி அப்போவே ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துடுறோம். அப்புறம் தான் வருது வாலிப வயசு. என்ன பண்ணுறது வருதே, அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம். வாலிப வயசு அப்படின்றது த டோட்டல் பீரியட் ஆஃப் லைஃப்லேயே ஒரு பெஸ்ட் லைஃப் டைம். அதுதான். அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறோன்றதுலாம் மேட்ரு. இப்போ பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நம்ம சமுதாயத்தில் நிறைய விதிமுறைகள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது. இதுதான் இப்படிலாம் வளரணும்னு ஏதோ ஒரு ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பசங்களுக்கு அவங்களே மண் தோண்டி அவங்களே தான் ட்ராக் போட்டுக்கணும். அதனால் அவங்களுக்கு தவறு செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க தவறு செய்வதற்கு ஒரு 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா அதில் அவங்க எப்படி அந்த வழிமுறையில் நடக்கிறாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு பையனுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்போது அதில் எதை அவன் சரியாக பயன்படுத்திக்கணும், எதை தேர்ந்தெடுக்கணுன்றத ஒரு பெற்றோர் சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணுன்னா அவளை கூப்பிட்டு உட்காந்து லைட்டாக இமோஷ்னலாக பேசி பாருங்க, ஓகேப்பா சரிம்மா அப்படின்னு சொல்லிவிடுவான். ஆனால் அவன் பையனுக்கு புரியாது. சொல்லவும் செய்யணும், சொன்னால் கோச்சிட்டு சாப்பிடாமல் இருப்பான். அதையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதனால அவர்களின் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை பேசி சொல்ல வச்சு புரிய வச்சு அவர்களை வளர்ப்பது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதனால முக்கியமாக இந்த வாலிப வயசில் அவங்கள கரெக்டான ட்ராக்ல கொண்டு போடுறதுக்கு பெற்றோர்கள் மிகவும் கடினமாக அவங்களோட வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போது அவங்க எதிர்கட்சியில் சொன்னாங்க, இப்படி அதிகமாக காசு செலவாகுது பொண்ணுங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு. பையனை 1 லட்ச ரூபா பைக் கேட்குறாமா, பொண்ணுங்க நீங்கள் 2000 ரூபா டாப்ஸ் எடுத்து கொடுத்தாலே சந்தோஷமாயிருவீங்க.
ஸோ அதனால் பசங்களுக்கு தான் அதிகமாக செலவாகுது, பொண்ணுங்களுக்குன்னு கிடையாது. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம் எது அப்படின்னு கேட்டாங்க. காந்திஜி சொன்னார் இப்படி தனியாக போனால் தான் சுதந்திரம் அப்படின்லாம். கரெக்டு தான். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒரு பொண்ணு, நான் எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் தெரியும் ஒரு சொசைட்டியில் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்குன்னா நான் அடித்து சொல்லுவேன், அந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்குமான பதில் ஒரு ஆணாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு ஆண் பிள்ளையை நாம் எப்படி வளர்க்குறோம், ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. எனக்கும் அண்ணன் இருக்கான், என்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து, ஒரு பையன்கிட்ட நீ இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும்னு. ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லலையே. ஏன்? அந்த கேள்விக்கான பதில் இங்கே இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் சொல்லி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு பையனுக்கு when a girl is alone with you, that is not your opportunity, that is your responsibility ன்னு சொல்லி வளர்க்குறான், அன்னைக்கு அந்த மாற்றம் ஏற்படும். நீங்கள் வெளியே போயிட்டுருக்கீங்க, உங்கள் ரோட்லேயே பஸ் ஸ்டாப் ஒரு பொண்ணு தனியாக இருக்கான் அப்படின்னா அது உனக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லைப்பா, அது உன்னோட கடமை. அது உன்னோட அக்காவாக இருக்கணும், தங்கச்சியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு பொண்ணு, அவளை நீ தான் பார்த்துக்கணும். அது ஒரு கேர்ள், உமன், அவளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவளை பார்த்துக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லி வளங்க. அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய வாலிபர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் பையனை வளர்க்குறதாமா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாற்றத்தை கொண்டு வரது ஒவ்வொரு பெற்றோரும் பெண்கள்கிட்ட சொல்கிறத விட ஆண் பிள்ளைகள்கிட்ட சொல்லி வளர்க்குறதுல தான் இருக்குது. அடுத்தது சரி, இதெல்லாம் முடிஞ்சு அந்த வாலிப வயசெல்லாம் தாண்டி வரான், அப்போ தான் வந்துட்டு வச்சாம் பார் ஆப்பெனக்கு அந்த மாதிரி கல்யாணம் வரும், வெட்டிங். அப்போ மங்கல்யம் தந்துனாலாம் போடும்போது செம்மையாக இருக்கும். நம்ம தம்பிங்களுக்குலாம் அப்படியே ஜாலியாக இருக்கும், நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு ஊதுனத்து மந்திரம் இல்லை சங்குன்னு. ஸோ அதனால் அப்போ என்ன ஆகுது, ஜாலியாக தானே இருப்பாங்க எல்லோரும்? கிடையாது, ஸ்டேட்டஸில் வேணால் ஜாலியாக இருப்பாங்க, மற்றபடியெல்லாம் ஒன்றும் இருக்க முடியாது. ஏன்னா அவனோட ஃபேமிலி அந்த பையன் பார்த்துக்கணும், அம்மா அப்பாவோட ஃபேமிலி பார்த்துக்கணும். ஒய்ஃப் கல்யாணம் ஆகி போயிட்டா எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்க மாட்டோமா? யார் காசில் பார்க்குறீங்க? உங்கள் காசில் பார்ப்பீங்க. ஆனாலும் உங்கள் காசு, உங்கள் சேலரி உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது பத்தாது, அப்புறம் எப்படி அப்பா கொடுக்குறது? அதனால் அவனோட ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரையுமே வந்துட்டு அவனோட ஓன் ஃபேமிலியாக பார்த்து அவங்களோட தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமை அந்த ஆண்மகன் மேலே விழப்படுது. அதனால் அதை அவனோட சந்தோஷங்கள், கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு கம்மிப்படுத்திட்டு குடும்பத்தின் சந்தோஷத்துக்காக அவன் வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கான். அந்த கட்டாயத்தையும் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெற்றோர்களால் மட்டும்தான் சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஆண் மகனை வளர்ப்பது மிகவும் கடினம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, சரி எல்லாம் செட்டில் ஆகி கொஞ்சம் நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அதுக்குள்ளே 2 குழந்தைகளா அப்படி ஆகிடும். ஸோ 2 குழந்தைங்கள்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவனோட பொறுப்பு இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அவன் ஃபினான்ஷியலாகவும் சரி, அவனோட மென்டல் ஸ்டேட்டஸும் சரி இன்னும் அதிகமாகுது. ஏன்னா நம்மளும் சரி, நம்ம அம்மா நமக்கு பாசத்தை வேணால் ஊட்டி வளர்க்கலாம், ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ரோல் மாடலாக நமக்கு யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா தான். அந்த அப்பா ஒரு ஆண்மகன், அவங்களோட பெற்றோர் அவங்கள ஒழுங்காக வளர்த்துருந்தா மட்டும்தான் அவரால் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அப்போது இந்த ஆண்மகன்களை நம்ம ஒழுங்காக வளர்த்தா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் கிடச்சி அவங்க ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆண்மகனை வளர்ப்பது மிகவும் கடினம். ஏன்னா அது ஒரு சிலையை செதுக்கிற மாதிரி, சின்ன விஷயத்துல அவனோட பேச்சில் சரி, அவனோட பார்வையில் கூட ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் அவனை ஆண்மகனாக காட்டணும். நல்லவனா கெட்டவனா இல்லைங்க, ஆம்பளையாக இருக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், பிறந்ததுலேருந்து சரி, நீ கல்யாணம் ஆணி போனாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு குழந்தைகள் தான். நீங்களும் சரி, நானும் சரி, இந்த இடத்துல இவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம போட்டிருக்க ஆடையிலிருந்து நம்ம மத்தியானம் சாப்பிட போகிற சாப்பாடு வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்தது நம்மளோட பெற்றோர்கள் மட்டும்தான். எத்தனையோ விஷயத்துக்காக, நண்பர்களுக்காக, சூழ்நிலைக்காக நம்ம அவங்கள மறந்து போயிருக்கோம். இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் அவங்கள்ட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வந்திருப்போன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் எத்தனை வருஷங்களாச்சு அம்மா ஐ லவ் யூ, அப்பா ஐ லவ் யூன்னு நம்ம சொல்லியிருப்போம்னு எனக்கு தெரியாது. அவங்கள அது எதிர்பார்க்கல நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க நமக்கே தெரியாமல். அவங்க எதிர்பாராத விஷயங்களை, சின்ன விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போது உங்களோட அம்மா அப்பா சரி, என்னோட அம்மா அப்பா எங்கே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆணோ பெண்ணோ, குழந்தைகள் தான் அவர்களுக்கு. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல்.
எந்த சூழ்நிலையிலும் சரி உங்களை கூட நீங்கள் மறந்துடுங்க, ஆனால் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த உங்கள் பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டுமா, உங்கள் வாழ்வை நீங்கள் நேசிக்க வேண்டுமா, உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள். நன்றி, வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த செந்தமிழை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். பெற்றோர்கள் வளர்க்க கடினப்படுவது ஆண்களையா அல்லது பெண்களையா என்ற தன்மையான தலைப்பிற்கு மாணவ மன்றத்திற்கு முதலில் நன்றியை கூறுகிறேன். உறுதியாக சொல்லலாம், பெண்களை வளர்ப்பதே கடினம். கோடிக்கணக்கான உயிரணுக்களை வென்று அவள் பிறப்பது கடினம். தாயின் உடலை கிழித்து அவள் பிறப்பது கடினம். உற்றார் உறவினரின் சொல் தாங்கி அவளை வளர்ப்பது கடினம். பழி நிறைந்த உலகில் அவள் படிப்பது கடினம். சமூக கொடுமையில் அவள் சாதிப்பது கடினம். பெண்களின் குழந்தை பருவங்களை காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, நீராடல், அம்மானை, ஊசல் என 10 வகைகளாக பிரித்து கூறுகிறது பெண்பார் பிள்ளை தமிழ். இந்த 10 பருவங்களிலும் பெண்ணை தாளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும். அது மட்டுமா, பெண்களுக்கே உரித்தான அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு ஆகிய அகப்பண்புகளை அவர்களுக்கு பயிற்றுவித்து அத்தகைய குணங்களிலும் அவளை சிறந்தவளாக வளர்க்க வேண்டும். ஒரு பெண்ணை பெற்றெடுத்து வளர்த்து அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதை விட அவர்களை பாதுகாப்பது மிகவும் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இரவில் மட்டுமல்ல, பகலில் கூட பெண்களை வெளியே அனுப்ப தயங்கும் அச்சம் நிலவுகிறது. தாய் தன் குழந்தையை 10 மாதம் மட்டும்தான் கருவில் பாதுகாத்தாள். ஆனால் தந்தையோ தன் ஆயுள் வரை தன் மகளை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றார். பாதுகாப்பு மட்டுமல்ல, பெண்களை பொருளாதார ரீதியாகவும் வளர்ப்பது மிகவும் கடினம். ஆடை அலங்காரம், சிகை அலங்காரம், நகை அலங்காரம் என்பது ஆண்களுக்கு தேவையில்லை. ஆனால் பெண்களுக்கோ அப்படி இல்லை. அதற்காக ஆண்கள் மட்டும்தான் அழகா, பெண்கள் அழகு இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்கள் அழகு, பெண்கள் பேரழகு. இருந்தாலும் அந்த பேரழகில் அவர்களுக்கு சிறிய ஐயம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் நீக்கி அவற்றின் குறைகளை களைந்து அவரை நிவர்த்திப்படுத்துவது பெற்றோரின் கடமையாகும். அதன் பிறகு திருமணம் என்றாலே உங்களுக்கே தெரியும், அதை நான் சொல்ல தேவையில்லை. வரதட்சணை என்ற பெயரிலே அங்கங்கே கொள்ளைகள் நடைபெறுகிறது. ஆணுக்கு ஒரு அவமானம்னா அது அவனோட போச்சு, பெண்ணுக்கு ஒரு அவமானம்னா அந்த தலைமுறையே போச்சு. ஆகவே பெண்ணானவள் தனக்கே உரித்தான சுய பண்புகள் மீறாமல் சமூக சாடல் இல்லாமல் வளர வேண்டும். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைச்சான்ற சொற்கார்த்து சோர்விலால் பெண் என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்து சென்றுள்ளான் நம் பாட்டன் வள்ளுவ பெருந்தகை. பெண்ணானவள் சமூகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு கணவன் குழந்தைகளை பேணி காத்து அவச்சொற்கள் தாங்கி பிறருக்காக தன்னை வருத்தி கொண்டு தன் ஆசை துறந்து வாழ வேண்டும். மேன்மைக்கு பிறந்தவளாம் மெல்லிய வயிறாள், தூய்மைக்கு சிறந்தவளாம் பெண்ணிய உயிராள். அம்மானை பாடுகையிலே அடைபட்டு போகிறாள், தன்மானம் இழக்காமல் தீயிட்டுக் கொள்கிறாள். வஞ்சியை வதைப்பதில் யாது பயன், இது ஆடவள் காத்திட ஏது அரண். எனவே இக்கால சமுதாயத்தில் பெண்களை வளர்ப்பதே பெற்றோர்களுக்கு மிகவும் சமமான ஒன்று என்று என் உரைக்கு திரையிட்டு நன்றி கூறி பெறுகிறேன். விடை. நன்றி, வணக்கம். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மற்றும் மாணவர் மன்றத்திற்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அபினாஷ் ஆரம்பமே அமர்க்கலமாக நல்லா ஒரு அழகான தமிழில் அதிரடியாக பேசிட்டு போயிட்டார். எஸ், ஐ ஆம் இம்ப்ரெஸ்ட். ஃபேன் ஆகிட்டேன், பெரிய ஃபேன் ஆகிட்டேன் உங்கள் தமிழுக்கு. ஆனால் அந்த தூய தமிழில் வேகமாக வெறித்தனமாக இதை மாதிரி பேசிட்டா அப்படியே என்ன கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்களா யாரும்? மற்றவங்க யாரும் நம்மளாம் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் கவனிக்க மாட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஒரு தாயானவள் பெண்ணை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறா. தந்தையானவ ஆயுள் வரைக்கும் அவரை பாதுகாக்கிறாரு. ஆயுள் வரைக்கும் அவரே பார்த்துட்டாருன்னா தந்தையே பார்த்துட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாவும் இல்லைங்களா? விளை பயிர் முளையிலேயே தெரியும். இது இந்த ஆண் பெண்ன்ற பாகுபாடு இல்லாமல் பொதுவான குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்றதுக்காக ஒரு பொதுவாக சொல்லப்பட்ட பழமொழி தான். காரணம், ஒரு சின்ன வயசில் ஒரு பழக்கம் இருக்கோ அதுதான் அவங்க சுடுகாடு வரைக்குமே வரப்போகுது. ஒரு நல்ல பழக்கத்தை வளர்க்குறதும் ஒரு கெட்ட பழக்கத்தை திருத்துறதும் இந்த ஒரு சின்ன வயசில் தான். பொதுவான கருத்து இருக்குது நம்ம சமூகத்தில். அது என்னென்னா, ஒரு பெண்களை வளர்க்குறது தான் கஷ்டம். சொன்ன உடனே அப்படியே ஏதோ பொம்பளை புள்ள பிறந்துச்சுங்க எங்களுக்கு, வளர்க்குறது தான் கஷ்டம். வளர்ப்பு செலவு, வரதட்சணை குடும்பம் இருக்குது, அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஆம்பளை பிள்ளைன்னா அந்த சந்தோஷமாக இருப்பாப்புல, அப்பா சந்தோஷமாக இருப்பார். அவனாக வளர்ந்துட போகிறான், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பாப்புல. அப்படி வளர்கிற பையன் தான் கடைசியில் எப்படி இருப்பான்னா, அரசியலில் சம்மந்தப்பட்ட கேள்வி, ஒரு 18 வயசு ஆன பையன் இப்போது வளர்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வளர்ந்த பையன், தானாக வளர்ந்து நிற்கிற பையன் அரசியல் உன் தொகுதி என்னப்பான்னு கேட்டு பாருங்கள். இல்லை உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ இருப்பா, தெரியாதுன்னுவான். எனக்கு தெரியாது, அரசியல் என் தொகுதி எதுவும் தெரியாது, என் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. என்னன்னு கேட்டால், எனக்கு ராஜாவாக நான் வாழுறேன், எதுவும் இல்லைன்னாலும் நான் ஆளுறேன் அப்படின்னுவான். ஓகே, ஆமாம், அவனாக வளர்ந்தா அவன் தான் ராஜா.
அவன் ஓட்டு போட்டால் என்ன பண்ணுவான், போயிட்டு பார்ப்பான், இங்கி பிங்கி பாங்கி அப்படின்னு போட்டு ஒரு சிம்பிளை சூஸ் பண்ணி விடுவாப்புல. சரி விடுங்க, இதை விடுங்க. ஏதாவது இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா, ஓகே இந்திய பட்ஜெட் அறிக்கை இப்போ நடந்தது முடிஞ்சது, செலவு என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு தம் அடிக்கவே எனக்கு காசு பத்தலை, சரக்கு அடிக்க போனால் ஒரு பாரில் ஒவ்வொரு ரேட்டு வைக்கிறானுங்க, என் பட்ஜெட்டை எனக்கு பத்தாத இருக்கும்போது நான் இந்தியாவோட பட்ஜெட்டை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்டா அப்படின்றான் அவன். சரி, எங்கேயோ தாக்கல் செய்கிற ஒரு பட்ஜெட் அறிக்கை தனி ஒருத்தனோட வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணத்தையும் அந்த அலட்சியத்தையும் அவனுக்குள்ளே ஏற்படுத்துது யார்? அவங்க அப்பாவா இல்லை அவங்க அம்மாவா இல்லை அவங்க பெற்றோர்? அதான் யார், வேற யார்? அவனா கற்றுக்கிட்டான், சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அவனா வெளியில் சுற்றுறான், சுயநலமாக இருக்கிற தப்பு இல்லைன்னு கற்றுக்கிறான். அது அவனோட அலட்சியம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது அவங்க பெற்றோர்கள் கவனிக்க தவறிய விஷயம்னு தான் சொல்லணும். பல வீடுகளில் பார்க்குறோம், ஆண் பிள்ளைகள் வளர்க்கப்படும் போது ஒன்று ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, பையன் வந்து எந்த இதுவானாலும் கேட்கறது இல்லை. அவன் கடைசியில் எப்படி இருக்கான், கடைசியில் வளர்ந்து முடிஞ்சதுமே ஒரு சமூகத்து மேலே அக்கறையே இல்லாதவனாகவும் ஒரு பொறுப்பு இல்லாதவனாகவும் தான் வளர்ந்து நிற்கிறான். இல்லை ஒன்று அதிக கெடுபடியாக ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு ரொம்ப கெடுபடியாக வளர்த்து கடைசியில் அவன் வளர்ந்து நிற்கும்போது அவன் என்ன சொல்லுவான், சுயமாக ஒரு சிந்திக்கிற திறன் இருக்காது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு திண்டாடுவான், குடும்பத்தை நடத்துகிறதே கொஞ்சம் போராடுவான். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம், ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு சவாலான விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை வளர்ப்பிலேயே ஒரு குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வளரிளம் பருவத்தை அடையும் பொழுது தான் அவங்களுக்கு தான் அப்போ தான் அவங்க சொசைட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதாக இருக்கட்டும், இல்லை அவங்க அங்கே நுழைஞ்சு அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவன் மேலே தப்பு இல்லைங்க, அது அவன் ஹார்மோன் ஆறுகள் ஓடுற வயசு. அது நல்லது செய்கிறத விட தவறுகள் அதிகமாக அவன் கண்ணுக்கு தெரியும், அதிகமாக தூண்டப்படுவான் அந்த தவறுகள் செய்வதற்கு. அந்த நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளையை தன் பெற்றோர்கள் கவனிக்க தவறினால் அவனுடைய வாழ்க்கைகள் தடம் புரண்டு இடம் மாறி போகக்கூடும்ன்றது தான் ஒரு உண்மை. அடுத்ததாக ஒன்று சொன்னதில் ஒரு கடைசியாக ஒரு முடிவுரையில் ஒரு கருத்தை நான் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். அதாவது என்னென்னா, ஒரு பகலில் பெண்ணை வந்து தனியாக முதல்லாம் இருட்டில் தனியாக அனுப்புறது தான் பயப்பட்டு இருந்தாங்க, இரவில் தனியாக போயிட்டு வரதுக்கு பயப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பகலில் அனுப்புறதுக்கு பயமாக இருக்குன்றாங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, பெண்களுடைய பெற்றோர்கள். ஆனால் ஒரு ஆணை சரியாக வளர்த்தால், ஒரு சொல்லி இந்த சமூக கருத்துக்களையும் அவனுடைய ஒரு விழிப்புணர்வையும் அதை சொல்லி வளர்த்தோம்னா இந்த ஒரு பிரச்சனையும் வராது, பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி, பொதுவாக குழந்தைகள் வளர்ப்பு என்பது பெண்களை விட ஆண்கள் வளர்ப்பு என்பது மிக கடினம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வதற்கு தான் பணம் வேண்டும், மதிப்பிற்கு நல்ல குணம் இருந்தால் போதும். அத்தகைய குணங்கள் நிறைந்த உங்கள் முன் உரை தொடுக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே கொடுத்துருக்க டாபிக் என்னன்னா, ஆணை வளர்க்குறது கஷ்டமா இல்லை பெண்ணை வளர்க்குறது கஷ்டமா? ஆணும் பெண்ணும் சமம் என்ற சமுதாயமே அதை தகர்க்கிறது. பெண் குழந்தைகளை வளர்ப்பது கடினம் என குறிப்பிட்டு கூறுகிறேன். ஏனென்றால் நம் சமூகமும் பெண் மீதான தவறான பார்வைகளும் தான். பெண்ணை பூட்டி வைத்த காலம் மாறினாலும் இன்றளவு அடங்கும் முறையாலும் சமூக அநீதிகளும் நித்தம் அவளை சிதைப்படுத்துகின்றன. இப்போது நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம். இப்போது நமக்கு ஸ்பேஸ்லேருந்து எல்லா டெக்னாலஜிஸும் வளர்ந்துச்சு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஸ்பேஸ் ஹோட்டல்ஸ் இருக்குது, மாஸ் இன்வென்ஷன் எல்லாமே நடத்துகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் மாறலை. என்னென்னா, இப்போ கூட கருவில் இருக்க குழந்தைக்கு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா 90% ஆண் பிள்ளை தான் எதிர்பார்ப்பாங்க. பெண் பிள்ளைகளை ஃபஸ்ட்டே வெறுத்துடுறாங்க. ஏன்னா எக்கனாமிக்கில் நிறைய க்ரைசிஸ் இருக்குது, ப்ளஸ் சேஃப்டி பார்க்கணும், ப்ரொடெக்ஷன் பார்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த கஷ்டம் எல்லாம் படுறதுக்கு பதிலாக இப்போ ஆண் பிள்ளைங்களை வளர்க்குறது கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, கஷ்டம்தான். இது கம்பேர் பண்ணுற நேரம் பெண்களை வளர்க்குறது அதிக கஷ்டம். அந்த கருவிலேயே அவங்க இது பண்ணிடுறாங்க, பெண் வேண்டாம் ஆண் தான் வேணும் அப்படின்னு. இப்போ நார்மல் சொசைட்டியில் ஒரு எஜுகேஷன் எடுத்துகிட்டா கூட பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க, அவனுக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, யூஜி படிக்க வைக்கிறாங்க, பிஜி படிக்க வைக்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு பைக்கு கார் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் பொண்ணை அவள் சேஃப்டிக்காக, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவளை வீட்டுக்குள்ளே அடங்கி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு 10% வெளியில் தான் இருக்காங்க. பொண்ணையும் சேம் ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் பையனையும் பொண்ணையும் சேர்த்து தான் வளர்க்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் பேர் இன்னும் பொம்பளைங்களை படிக்க விடாமல் 12th முடிச்சதோட ஸ்டாப் பண்ணி வீட்டில் அடைச்சி வச்சிடுறாங்க. இல்லைன்னா காலேஜ் படிக்க வைக்கிறாங்க, முடித்து 1 மாதம் ஆகிறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ இதனால் பெண்களை வளர்க்குறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரொடெக்ஷன் எல்லாம் பார்க்கணும், அவங்கள எக்கனாமிக்கலாக பார்க்கணும். ஸோ இதனால் பொம்பளை வளர்க்குறதா கஷ்டம்னு நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டோம். இப்போது இந்த ப்ரொடெக்ஷனு இதுக்கெல்லாம் வருவோம். வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் கேர்ள்ஸ். இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகள் என்னெல்லாம்னா, இப்போது ஒரு அநீதி நடக்குது ஒரு பொண்ணுக்கு, ஆனால் அதை ஒரு கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணனால, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணனால பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் வயலன்ஸ் நடக்குது,
சைல்டு அப்யூஸு, ஆசிட் அட்டாக்ஸு, ட்ரோலு, அன்சேஃப்டி, கிட்னாப்பிங் எல்லாமே நடக்குது. ஆனால் இதை நம்ம போலீஸில் போய் சொன்னால் தான் அது அந்த கேஸை பார்த்துட்டு 4 பேர் திருந்துவான், நம்ம பண்ணால் இப்படியெல்லாம் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் அதை ஏன் சொல்லாமல் இருக்காங்க? அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் அவங்க சொசைட்டியில் அவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட்டு அவங்க சொசைட்டியில் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் கெட்டு போயிருமோ, அந்த ரெஸ்பெக்ட்டு தொலைஞ்சிருமோ, அதனாலே பாதி பேர் அதை உள்ளே வச்சு சொல்லாமல் வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இதனாலேயே பெண்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சொசைட்டின்னு ஒன்று இடையில வருது. இந்த சொசைட்டி, சமுதாயம் என்ன பேசும்? ஒரு பொண்ணை வளர்க்குறதுக்குள்ளே அவள் அங்கே போயிட்டானா அவங்க என்ன பேசுவாங்க, இங்கே போயிட்டானா இவங்க என்ன பேசுவாங்க, அங்கே படிக்க வச்சா ஓ பொண்ணு அங்கே படிக்கிறாளா அப்போ அப்படி தான் இருப்பா அப்படின்னு பேசிக்கிறாங்க. சொசைட்டி ப்ரெஷர் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது பொண்களை வளர்க்குற கஷ்டத்தில். இப்போ ஒரு காலேஜ்னே எடுத்துகிட்டு வருவோமே, ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்போ பொண்ணுங்கன்னா இசி, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ இதோட முடிச்சிடறாங்க. இப்போ மெக்கானிக்கல் ஒரு பொண்ணு எடுத்துட்டான்னா அவளுக்கு என்னத்துக்கு மெக்கானிக்கல், என்ன செய்ய போகிறா அவள், அந்த மிஷினு கடலை கடந்து என்ன செய்ய போகிறா இப்படின்னு ஒரு வார்த்தை. அவளுங்க எல்லாமே டேலண்ட் எல்லாமே இருக்கும், ஆனால் பொம்பளையால் லீட் பண்ண முடியாது, அவங்களால லீட் பண்ண முடியாது, ஸோ ஒரு பாயை போடுங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாகவே அவங்கள டிப்ரெஸ் பண்ணிடுறாங்க. இப்போது இந்த காலத்துலேயே அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பேதுன்னு சொன்ன காலம் மலையேறி போச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் ஒரு 20% நடந்துட்டு தான் இருக்குது. சுதந்திரமாக வளர்க்க விடுறதுக்கு, அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த சொசைட்டி எல்லாம் சேர்ந்து அந்த பேரண்ட்ஸையே அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வருது. இப்போ பொண்ணுங்களுக்குன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் பாத்து, ஒரு சின்ன வட்டம், அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் தான் ஒரு 10% வெளில இருப்பாங்க. பொண்ணை படிக்க வைக்கணும், அவள் நல்லா படிக்கணும், அவள் லைஃப் அவள் லீட் பண்ணணும், அவளோட ஓன் ட்ரீம்ஸை அவள் இது பண்ணணும், அவள் ஆசைக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு. 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சொசைட்டி என்ன ஒரு கிரைசிஸ், என்ன ஒரு சர்க்கிள் உருவாக்கி வச்சுருக்குதோ அதுக்குள்ளேயே குண்டு சைட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி அதுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே அவங்க பேரண்ட்ஸு நினைக்கிறாங்க என்ன பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும். ஆனால் அந்த சொசைட்டி என்ன பேசும், அத்தை என்ன பேசுவாங்க, பெரியப்பா என்ன பேசுவாங்க, மாமா என்ன பேசுவாங்க, இதனாலேயே அவங்க படிக்க வைக்கணுன்னாலும் அவங்களால அது தாண்டி வெளியில் வர முடியல. ஏன்னா இவங்க என்ன பேசிடுவாங்களோ, எதுக்கு நம்ம வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடங்கிடுறாங்க. இவையெல்லாம் மீறியும் ஏன் பெண் பிள்ளைகளை சிறப்புடன் அவளை வளர்க்க காரணம், நாளை அவள் நல்ல தாயாக நல்ல தலைமுறை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. நான் கூறிய கருத்துக்களை வைத்து பெண் பிள்ளைகளை வளர்க்கதான் கடினம் என ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே அமர்ந்திருக்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என்னடா பேசுகிறது, எல்லாருமே ஒரே லைனை பேசிட்டாங்களே. நானும் ரொம்ப நேரமாக உட்காந்து யோசித்தேன், அவங்க பேசுகிற டாப்பிக்கில் என் டாபிக் எனக்கு நல்லா மறந்துடும் போல். நான் எழுதி வச்சேன், உட்காந்து 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்து எழுதி வச்சேன். எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க, என்னத்தை பேச போகிறோன்னு வந்தேன். பட் நம்ம தலைவர் நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாப்புல. அதுக்கு முன்னாடி ஸ்ருதி சொன்னான், எனது ஒரு தாயானவள் வந்து ஒரு குழந்தையை பெற்றதுக்கப்புறம் வளர்க்குறது அவளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன் பசங்களுக்கு இல்லையா வளர்க்குறது? அவங்க தானே உட்காந்து எல்லாத்தையும், ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தைய வளர்த்துட்டா அப்படின்னா எல்லாம் கொடுக்குறது யார்? பையன் தானே. அதான் நிறைய சொன்னாங்க, பொண்ணுங்களுக்கு இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இல்லை, செக்யூரிட்டி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் கொடுக்க போகிறது யார்? பசங்க தானே. ஸோ பசங்களை வந்து ஒரு எவ்வளோ லைஃப்பில் வளர்க்குறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக, நான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். சொன்னாங்க மெக்கானிக்கலுக்கு வந்து எனது பொண்ணுங்க வரதில்லை, ஏன் மெக்கானிக்கலில் பொண்ணுங்கள்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ. ஒரு கேர்ள் சைல்டோ ஒரு பாய் சைல்டோ சொன்னாங்க, இப்போ ஒரு பொண்ணு பிறக்கிறதா இருந்தால் கஷ்டம், ஒரு பையன் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அந்த காலத்துலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ அவன் பையன் வேணும்னு கேட்குறான், எனக்கு பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாங்க. பையனை வளர்க்க தான் ஒரு பெரிய தலைவலிமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க, எனக்கு பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, பையன் பொண்ணுலாம் இல்லை, இப்போ எல்லாம் பொண்ணுங்க தான் வேணும்னு கேட்குறாங்க. கடைசி காலத்தில் நம்ம கூட இருக்கிறது பையனா பொண்ணான்னு பார்த்தா பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா உட்காந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நின்று பேசி ஒரு பொறுப்பாக இருக்கிறது, அந்த பொண்ணுங்கிட்ட இருக்கிற பொறுப்பு கூட பசங்கிட்ட இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்குறாங்க எல்லாருமே.
ஒரு ஆண் வளர்ப்பது கடினமா, ஒரு பெண் வளர்ப்பது கடினமா தான், ஆண் வளர்ப்பதான் கடினம் என்று சொல்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அன்னைக்கே சொல்லிங்கார் கவிஞர். அதில் கூட அவன் என்று ஆணைதான் குறிப்பிட்டு சொல்கிறார். சில வயது வர ஒரு பெண்ணும் ஆணும், ஒரு பெண் ஆண் என்று ஒரு வேறுபாடு தெரியாமல் வளர்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு வந்து எது தப்பு, எது தவறான விஷயம், எது நல்லதான விஷயம் அவனுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியே இருப்பானான்னு யாராலையும் சொல்ல முடியாது. பையன் வீட்டில் சொல்லுவான், மம்மி நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் படிக்கிறேன். நம்மளுக்கு வெளியே போய் தான் தெரியும் அவன் என்ன பண்ணுறான் யாது பண்ணுறான்னு. ஸ்கூல்லே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன், ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அவனுக்கு இருக்குது. அதே நல்ல பிளாட்ஃபார்மும் இருக்குது, கெட்ட பிளாட்ஃபார்மும் இருக்குது. அந்த எதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பசங்க கையில் இருக்கிறது வந்து பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக எடுத்து பையனை வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இப்போது பசங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேயே வந்துட்டு தம் அடிக்க கற்றுக்குறாங்க, தண்ணி அடிக்க கற்றுக்குறாங்க. அதையும் தாண்டி ஒரு பெற்றோர்கள் வந்து அவனை வந்து பாதுகாப்போடு வளர்க்கணுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ ஸ்கூல் படிக்கும் போதுலேயே பசங்களை பார்த்திங்கன்னா பாக்ஸ் கட்டிங்கிறாங்க, சைடு கட்டிங்கிறாங்க. பெற்றோரை யார் மதிக்கிறா? அதான் அதெல்லாம் தாண்டி ஒரு பெற்றோர் வந்து பையனை வந்து வளர்க்குறது ரொம்ப ஒரு கஷ்டம். எல்லாருமே சுற்றி வந்து நிற்கிறது சொசைட்டி. ஏன்னா அவங்க தான் 1008 பேசுவாங்க. எல்லோரும் சொல்கிறது ஒன்று தான், 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அதான் இப்போ சொசைட்டியை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சொசைட்டியே கற்றுக் கொடுக்குது பசங்களுக்கு எல்லாத்தையும். சொசைட்டியில் ஒரு தெருவில் நின்று ஒரு பையன் தம் அடிக்கிறானோ தண்ணி அடிக்கிறானோ, பையன் தானே அடிச்சுட்டு போட்டு ஏன் பையனை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டிங்களா? நீங்கள் பேரண்ட்ஸ் அப்போ எப்படி வந்து அவங்க நம்பி சொசைட்டிக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும்? ஒரு பொண்ணாக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறீங்களே, என் பையனாக இருந்தால் தப்பு கிடையாதா? சொல்ல மாட்டிங்களா யாருமே? அதான் என்ன சொல்ல வரோன்னா, ஒரு பொண்ணுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எல்லாருமே பேசுறீங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்னது? ஒரு பையன் இப்படி நடந்துக்கணும்னா பொண்ணும் அதே மாதிரி நடந்துக்கணுமா? அது மட்டும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா? இல்லையே. ஒரு பொண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடு என்பது இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் அதே கட்டுப்பாடு அந்த பையனுக்கும் இருக்கணும். அதான் பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ வந்துட்டு சொசைட்டி இப்போ இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் தான் பையனுக்குன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு 1008 ப்ரெஷர் இருக்கும். சொசைட்டி ப்ரெஷர், இப்போ ஒரு வீட்டில் ஒரு ப்ரெஷர், அப்புறம் படிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவன் பிறந்த உடனே ஏன் ஒரு பையன் ஒரு ஆண்மகன் வீட்டிற்கு வந்துட்டான் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏன் அவனுக்குள்ளே திணிக்கிறீங்க? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? அவனு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக நிறைய பெற்றோர்கள் தவறி விடுகிறார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையே ஒரு பையனுக்கு கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் பிள்ளை என்றாலே அவங்களுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, பசங்களுக்கு வந்து என்னது பொண்ணுங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தேவை, இது தேவை. உங்களுக்கு 1008 லா இருக்குமா? அவனுக்கு ஒரு லா கூட இல்லைம்மா. பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சொன்னாங்க. அதான் செக்யூரிட்டி இல்லை. இப்போ ரீசன் ஜொமேட்டோ இது இன்சிடென்ட் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? கடைசியில் கஷ்டப்பட்டு நின்னது யார்? ஒரு பையன் தான் நின்னான். நிற்கிறதுக்கு யாருமே இல்லை கூட. பொண்ணு ஜாலியாக போயிட்டா கேஸ் போட்டுட்டு. அதான் நடக்குது இப்போ. ஜாபுங்கிறது பசங்களுக்கு ஒரு மஸ்ட். ஏன்னா வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண பொண்ணு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டிலே போய் உட்காந்துக்கிட்டால் பொண்ணு என்ன படிச்சிருக்கா? பொண்ணு வந்துட்டு பிஎட் தான் படிச்சிருக்கா, இல்லை ஸ்கூலிங் 12th வரைக்கும் தான் முடிச்சு, சரி அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். பையன் வெறும் பிஎட் தான் முடிச்சு, என்ன வெறும் பிஎட் படித்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற? அவனுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை நம்மளே கொடுக்குறோம். சரி சொசைட்டி தான் சொல்லுது, வெளியே உள்ளவங்க தான் சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸும் அவங்க சொல்கிறாங்க பாரு நீ தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் பையனை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத மறந்து போயிருந்தாங்க. ஸோ வந்துச்சு அதான் இப்போ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆண்மகன் என்பவன் வந்து ஒரு வீட்டிற்கு தலைமகன் என்பது தான் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே. எப்படி இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே ஜாபுக்கு போனால் ஒரு அப்பர் ஹேண்ட் என்றைக்குமே மென்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு எல்லாமே ஒரு பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது அவனுக்கு. அவன் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலோ ப்ரெஷர் லெவலோ எல்லாமே இருக்குது. அந்த இதெல்லாம் வந்துட்டு அவன் எப்படி வந்து எடுத்துக்கிறான்? 2 இதில் சொல்லலாம். ஒன்று வந்துட்டு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவன் எடுத்துக்கிட்டான்னா ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு நல்லா லீட் பண்ணி கொண்டு போவான். அதை அவன் எடுத்துக்கலைன்னா அந்த திமிர் வந்து நான் இப்படி எனக்கு தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் தான் முடிவு எடுப்பேன், நான் தான் எல்லாமே அதான் ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு பையனை வளர்க்குறது தான் இருக்குது. இப்போ ஒரு பையனை நல்லா வளர்த்தானா அவன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துப்பான். இதே இல்லை பையன் தானே வளர்ந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் இந்த சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ வந்துட்டு ஒரு ஆண் மகனை வளர்க்குறது ஒரு பெண் மகளை விட ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன். எதுக்குன்னா ஒரு கேர்ள் சைல்டு வந்து
அவள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கா, ஓகே வளர்ந்துருவா. பையன் அப்படி கிடையாது, ஒரு நிறைய ஒரு சொசைட்டி பார்க்குறான், ஒரு எல்லா இடத்தையும் பார்க்குறான். ஸோ அவனுக்கு வளர்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதையும் தாண்டி ஒரு பையனை வந்துட்டு அவன் வளர்த்து கொண்டு போய் ஆளாக்கி விட்டு கல்யாணம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் பையனை கூட இருந்து பார்க்குறது ஒரு சிரமமான விஷயம். அதனால் பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளை வளர்ப்பது மிகவும் கடினம் என்று என் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.